துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். உமக்கு நாங்கள் கனப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர் வல்லவர் என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கொடுக்க தந்தை இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஸ்தோத்திரப்பா. நீங்கள் பேசுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் ஊனும் உயிரடையத்தக்கதாக, ஒரு எழுப்புதல் உண்டாகத்தக்கதாக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எல்லா சோர்வுகளும் விலகட்டுமாப்பா. எங்களோடு இடைப்படுவீராக தாழ்த்துகின்றோம். இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உபாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நான் தலைப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் என்று எடுத்திருக்கின்றேன். சாபம் நமக்கு தேவையில்லைல்ல, சாபம் நமக்கு வேண்டாம். அது நம்மளுடைய அட்ரஸும் கிடையாது. ஆசீர்வாதம் தான் நம்மளுடைய அட்ரஸ். அதனால் அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம மூக்குக்கு கீழே வாயில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது. அதனால் நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், என் தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம் சொல்ல வேண்டும். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, நான் ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைக்கின்றேன். நீ அதை என்ன செய்துக்க? ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். நீ உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஆசீர்வாதத்தை எனக்காக எடுத்துக்கொள்கின்றேன். அப்போ அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு இதில் இந்த உபாகம் 11 அதிகாரத்தில் 18வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாய் இருக்குமா. உங்களுடைய நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேலே வானம் எப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பிறந்ததில் இருந்து இப்போ இந்த செய்தியை கேட்குறவங்க, நீங்கள் 50 வயசாக இருக்கலாம், 80 வயசாகவும் இருக்கலாம், 60 வயசாகவும் இருக்கலாம், இல்லை 20 வயசாகவும் இருக்கலாம். நீங்கள் யார் கேட்டாலும் நீங்கள் பிறந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மேலே வானம் இருக்கிறது போல உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்படியானால் இந்த மரண பயத்தினின்று நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். எதையுமே குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறவராக இருக்கிறீர்கள். வேதமும் அப்படியே தான் சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு அதை வைத்திருக்கின்றார். பூமியின் மேலே எப்படி உங்களுக்கு தெரிகிற மாதிரி வானம் இருக்குதோ அதே போல் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் இருக்கும். நம்முடைய காலங்கள் உறுதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 19வது வசனத்தில், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆத்மாவிலும் பதித்து நம்முடைய கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும். கயிறுகளை கட்டல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய ஆத்மாவிலே பதிக்க வேண்டுமா, இருதயத்திலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஒப்பாக வேறு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நம்ம உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லா காரியத்துக்குமே விடை வேதத்தில் இருக்கின்றது. எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, சரீரத்தில் உள் உறுப்புகளில் பாதிப்பு இருந்தாலும் அதுக்கும் ஆண்டவர் வசனம் வச்சுருக்காரு. நம்ம 5 அடி 6 அடி உயரத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த சரீரத்திலே எப்படி பலன் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால் நம்ம ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். முதிர் வயதிலும் நீ கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லும்போது, நான் பலவீனமாக இருக்கேன், எனக்கு வயசு போகுதில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று எவனும் சொல்வானாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அருமையானவர்களே, நீங்கள் பலவீனன் அல்ல என்பதை மனதிலே பதித்து கொள்ள வேண்டும்.
என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலன் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, உன் பாதங்களின் கீழ் இரும்பு வெண்கலமும் இருக்குமா. இரும்பு வெண்கலமும் நம்முடைய காலுக்கு கீழே இருக்கும்போது நம்முடைய பாதம் என்ன செய்யாது, தேயாது. அதுக்கு என்ன வலி கிடையாது, கால் வலி கிடையாது. ஏன்னா இரும்பு வெண்கலமும் மாறி மாறி நம்முடைய காலில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வலிகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம வயசாயிட்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால் என்னுடைய நாட்கள் நான் முதிர் வயதிலும் கனி தந்து நான் புஷ்டியும் பசுமையுமாக தான் இருப்பேன். நான் ஆலயத்தில் காத்திருப்பேனே ஒழிய நான் ஆஸ்பத்திரியில் போய் நான் காத்திருக்கக்கூடாது. நான் வீட்டிலே தங்கி நான் கர்த்தரை ஆராதித்து கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டும் இளைப்பாறுதலோடு ரெஸ்டான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இந்த உலகத்தில் இருக்குன்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்க, நீங்கள் வேலை செய்து கொண்டே இருங்க. ஆனாலும் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறார், என் தேவன் எனக்கு இருக்கிறார், அவருடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்கிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதை நான் மறக்க மாட்டேன். நிறைய பேர் வாழ்க்கையில் நெருக்கடியான சிச்சுவேஷன் வரும்போது தள்ளாடுறாங்க. தள்ளாடும்போது நம்ம விழுந்துருவோமோன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் தான். ஆலயத்தில் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க, அட்டை கொடுக்குறாங்க. அது தேவனுடைய வார்த்தை தான், விசுவாசித்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்போ நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எதற்காக நம்ம ஜெபம் செய்கிறோம், அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதை தேவனுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் எழுதிக்க எப்படின்னா, புலம்பல். நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை குறித்து, ஆண்டவர் இது எனக்கு நீங்கள் தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் நல்ல பரிசுத்தமாக வாழ்வேன்னு நான் விசுவாசிக்கிறேன், உண்மை நான் தரிசனத்தில் பார்ப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னப்பா, நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்கொள்வீங்க. இந்த வேதத்தில் நீங்கள் எத்தனை பேர் அப்படி நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, என்னையுமே என் குடும்பத்தையுமே நீங்கள் அப்படி ஆசீர்வதிப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான எண்ணங்களை நீங்கள் சிந்திக்கணும். இந்த வசனத்தை வேதம் சொல்லுகிறதுல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. இதெல்லாம் லேசான வார்த்தை கிடையாது. இதெல்லாம் நீங்கள் 2 வரியில் தான் அது எழுதியிருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று 2 வரி தான். ஆனாலும் எவ்வளோ பெரிதான தேவன் கரத்தை பிடித்து கொண்டார் என்றால் அது லேசு கிடையாதுல்ல. ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் வெற்றிகரமான ஒரு வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. சிறிய பாட்டாக இருந்தாலும் வல்லமையான பாடல், அருமையானவர்கள். அதை நம்ம இருதயத்தில் பதிச்சுக்கிடணும். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். இன்னும் உபாகமம் 11வது அதிகாரம் 20 அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. இந்த வாக்கு தத்தங்களை, தேவனுடைய இந்த நல்ல வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமாம். எப்போல்லாம் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் எப்போல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, அப்போ நீங்கள் எப்போல்லாம் வழியில் ட்ராவல் பண்ணுறீங்க, காரில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, எப்போனாலும் வழியில் நீங்கள் நடந்து போகிறீங்க, அப்போது கூட நீ தேவனுடைய வார்த்தை தான் நான் பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ படுத்துக்கொள்கிற போது, நீங்கள் குடும்பமாக நீங்கள் படுத்திருக்கீங்க, அப்போ கூட நம்ம யாரையாவது குறையா அந்த இடத்துல பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தான் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல கூட நம்ம பேசிக்கிடணும். ஆண்டவர் எப்படிலாம் செய்திருக்காங்க, இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்காங்க, இந்த கடலை பாருங்கள், என்ன பெரிய ஒரு கடல், அங்கே எப்படிப்பட்ட சுழல் காற்று, எத்தனை விதமான அலைகள், எவ்வளவு கப்பல்கள், எவ்வளவு மீன் வகைகள் அங்கே காணப்படுகின்றன, எத்தனை விதமான போட்டு. எங்கள் ஊரில் ஒரு கடலுக்குள்ளே ரோடு போட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் கடலுக்குள்ளே ரோடு போட்டதுனால நம்ம உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா அங்கே
மீன்கள் கூட்டமாக அந்த கடலுக்குள்ளே நீந்தி கொண்டு கிடைக்கின்றன. பலவிதமான மீன்கள் அங்கே பார்த்தேன் நான். இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம கரையில் என்ன பார்ப்போம், நண்டு பார்ப்போம், இல்லை சின்ன குட்டி மீன்கள் பார்ப்போம், அவ்வளோதான். ஆனால் இந்த ரோடு உள்ளே வரைக்கும் போட்டுக்கிறதுனால அங்கே உள்ளே பார்க்கும்போது அத்தனை வகையான மீன்கள் அங்கே விளையாடி கொண்டு இருக்கின்றன. படைப்பு எவ்வளோ பெரிய ஒரு படைப்பு ஆண்டவருக்கு. அதை குறித்து நீ பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும். அப்பொழுது உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நீ பேசு, இது உனக்கு ஆர்டர். இது ஒரு கண்டிஷன் தான். நீ வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நீங்கள் படுத்தாலும் நீங்கள் நடந்தாலும் நீங்கள் வழியிலே போகும்போது கூட இங்கே கர்த்தருடைய வார்த்தை குறித்து நீங்கள் பேசுங்க. எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது வேதத்தில், அதெல்லாம் நம்ம பேசலாம்ல பிள்ளைகள்கிட்ட. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்து சொல்லியிருக்காரு உபாகமம் 11:21, அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. இதை நம்ம எல்லாருமே செய்கிறோம் ஓரளவு இயேசுவா கிருபையினால். உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. தேவனுக்கே மகிமைன்னு எழுதியிருக்காங்க வீட்டில். என்ன காடு கிஃப்ட்டுன்னு எழுதியிருக்காங்க. வசனங்களை தொங்க விட்டுருக்கிறார்கள். கல்யாண பத்திரிகை வைக்கும்போது வரிசையாக வீடு இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கிறிஸ்டின் வீடை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அங்கே அந்த கதவுலே வசனங்களை ஒட்டி இருப்பார்கள், வசனத்தை தொங்க விட்டிருப்பார்கள். இல்லைன்னா அந்த கேட்டில் ஒரு சிலுவை அடையாளம் இருக்கும், அதை வச்சு நம்ம லேசாக கண்டுபிடிச்சிக்கிடலாம். அதனால தான் தேவன் அன்றைக்கே சொல்லியிருக்காரு, உன்னுடைய வீட்டு நிலைகளிலும் உன்னுடைய ஜன்னல்களிலும் நீ கர்த்தருடைய வார்த்தை எழுத வேண்டும். அப்பொழுது அங்கே சாத்தான் வரமாட்டான். இப்படிலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அருமையானவர்களே, 109 சங்கீதம் 17 கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். 17 இப்படி, சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அருமையானவர்களே, இந்த செய்தி கேட்கும் போதே நீங்கள் சொல்ல வேண்டும், நான் சாபத்தை விரும்பவில்லை, சாபம் எனக்கு வேண்டாம், சாபமே எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், என் குடும்பத்துக்கு வேண்டாம், என் சந்ததிக்கு வேண்டாம், சாபம் வேண்டவே வேண்டாம், நான் விரும்பவே இல்லை என்று சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகுமா. அப்போ ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன், சாபத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆசீர்வாதத்தை நீ விரும்பலை, எதனாலும் இல்லை, வேண்டாம் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், நான் என் தேவனுடைய பிள்ளை, அவர் என்னை என் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கின்றார், நான் அவருக்குடைய பிள்ளை, அதனால் அவர் நான் சாபத்தை நான் விரும்பலை, அவர் என்னை ஆசீர்வதிக்கவே இந்த உலகத்தில் வச்சுருக்காரு ஏசப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் 109 சங்கீதம் 17 பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்து கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயுமா. அது அவன் மூடிக்கொள்கிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்கிற கச்சையாகவும் இருப்பதாக அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். 109 சங்கீதம் 17 18 19. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்து கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போல அவன் எலும்புகளில் எண்ணெயை போல என்ன செய்யுமா, பாயுமா. அது மூடிக்கொள்கிற ஒரு வஸ்திரம் போல இருக்குமா. இல்லை, அது எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த சாபத்தை நான் விரும்பவே இல்லை, அது நாட் அலவுடு, என்னிடத்தில் அது இருக்கக்கூடாது, அது வெளியே போக வேண்டும் என்று நாம் அதை அதட்ட வேண்டும். சாபமே நாட் அலவுடு, இங்கே உனக்கு இருக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, நீ வெளியே போகணும். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக நான் சொல்கிறேன், எந்த சாபம் இருந்தாலும் நீ வெளியே போ. என் குடும்பத்தில் யாரையுமே இந்த சாபம் தொடக்கூடாது, ஏனென்றால் நான் அதை விரும்பவில்லை, நான் ஆசீர்வாதத்தை தான் நான் விரும்புகின்றேன். அதனால் சாபங்கிற அங்கியை தூக்கி வீசி எறிய வேண்டும்.
சாபங்கிற எதையுமே எனக்கு வேண்டாம். தரித்திரமா, கொடுமையா, இல்லை சண்டையா, கடன் பாரங்களா, நோயா, எந்த சாபமும் எனக்கு கிடையவே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் நாட் அலவுடு, கெட் அவுட் என்று நீங்கள் விரட்டி விடுங்கள். ஆசீர்வாதத்தை கம் வா நீ வா, எனக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று நம்ம கேட்க வேண்டும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். யாக்கோபுடைய ஜெபம் இது. நீர் என்னை ஆசீர்வதியும். தேவனே சொல்கிறாரு, டேய் பொழுது விடிய போகுதுடா, நீ ராத்திரிலாம் என்கிட்ட ஆல் நைட்டு ப்ரேயர் பண்ணியிருக்க, என்ன நீ இரவு முழுவதும் என்கிட்ட போராடி இருக்க, இப்போ நீ விட்டு நான் போகணும், பொழுது விடிஞ்சா மக்கள் பார்த்துருவாங்க தேவனை, அதனால் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க, இங்கே நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால் தேவன் அவனை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார்னு 29வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, இந்த நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவர் யாக்கோபு என்ன கேட்டாரோ அது கிடச்சிட்டு, அவருடைய நாமத்தை ஏன் சொல்லலை? அவருடைய நாமமே அதிசயம் தானே. ஏசாயா 6 அதிகாரத்தில் சொல்லியிருக்குல்ல, அவருடைய நாமமே ஒண்டர்ஃபுல் தான், அது பியூட்டிஃபுல் தான், அது எக்ஸலண்ட் தான், அது மார்வலண்ட் தான் அவருடைய பேர். அதனால தான் சொன்னார், நீர் எப்போவுமே ஜொலிக்கிறவராக இருக்கிறீர், இருளே உங்ககிட்ட கிடையாது, இருள் அவர்கிட்ட கிடையவே கிடையாதுல்ல. அதனால் நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க என்று அவர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை தான் நான் வைக்க வந்திருக்கின்றேன். அதனால் நீங்கள் சாபத்தை விரட்ட வேண்டும் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு இருக்கின்றேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் 1 அதிகாரத்தை வாசிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு 2 நாள் ஆகிடும். நீங்கள் கவனமாக நீங்கள் வாசிங்கன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் அவர் 6 நாட்கள் இந்த உலகத்தை அவர் படைச்சிட்டு அவருடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் உட்கார்ந்து வாசிக்கிறது இல்லை. 2வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்கள். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் அந்த 7வது நாளை ஆசீர்வதித்தார். அதான் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிற சண்டே. அதனால தான் நம்ம சண்டே சர்வீஸ்க்கு போகணும். தேவன் அதை பரிசுத்தமாக்கினார். ஆலயத்துக்கு போகணும், அங்கே அவர் நம்மை பரிசுத்தமாக்கி அந்த நாளையும் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார். அது ஏதேன் தோட்டம் போல. 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி வச்சுருந்தார் அந்த இடத்த. 8வது வசனம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அந்த ஏதேன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஏதேன் என்றால் மகிழ்ச்சின்னு அர்த்தமா. அது பரதீசி. ஆண்டவர் அந்த கல்லன்ட்ட சொல்கிறார், நல்ல கல்லன்ட்ட, இன்றைக்கி நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அந்த பரதேசி தான் ஏதேன். அங்கே அது ஒரு செழிப்பான இடம்னு அதை கருத்தாக எடுத்திருக்காங்க. அப்போ அந்த ஏதேன் என்றால் மகிழ்ச்சிங்கிற இடத்துல கொண்டு தான் தேவன் ஆதாமை கொண்டு அங்கே விடுகின்றார். அப்படியே நாமும் ஏதேனை போல நம்ம வீடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். 3ஆம் வசனத்தின்படி நீங்கள் பரிசுத்தமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும். லீவு நாள் நம்ம சண்டே கர்த்தர் அதை ஓய்வு நாளாக்கி அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதிக்கிறதுனால அந்த லீவு நாள்னு நினச்சி நீங்கள் குடிக்கக்கூடாது. சாராய கடைக்கு அன்றைக்கி நம்ம போகவே கூடாது. அன்றைக்கில் என்றைக்குமே வாரத்தின் முதல் நாளாக நம்ம அந்த நாளை வைத்திருக்கின்றோம். நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை சண்டேயாக வைத்திருக்கின்றார்கள். அந்த நாளில் சிகரெட்டு ஊதக்கூடாது. அதை கையில் வாங்கவே கூடாது. எந்த காரணம் கொண்டும் ஊரையே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. கோபமே அன்றைக்கு வரவே கூடாது. அன்றைக்கு தொடங்குறது தான், அது ஒரு நாள் இருக்கவே கூடாது. அன்றைக்கு மாத்திரம் இல்லை, தேவன் அதை ஆசீர்வாதமாக்கி அதை தொடங்குகின்றார். அதான் நம்ம வாரத்தில் அதில் முதல் நாளாக வைத்திருக்கின்றோம். கேலண்டர் யார் அது நம்ம ஏசப்பா அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ யாருனாலுமே அந்த சண்டே ஏன் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அதை ரெட்டிங்காக போட்டிருக்காங்க அப்படின்னா அதான் வாரத்தின் முதல் நாளாக நமக்கு தொடங்குகின்றது. அது ஒரு விசேஷத்தை கலராக எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டில் சண்டை செய்யவே கூடாது.
ஏன்னா நம்ம இன்றைக்கி அந்த நாளை தேவன் பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதிச்சிருக்காங்க. தேவன் என்னை எனக்கு ஆசீர்வதிக்கணும், அதனால் நான் சமாதானமாக தான் இருப்பேன். பிரச்சனை வரதான் செய்யும், குழந்தைங்களால் வரும், பெரியவங்களால் வரும். ஆனாலும் அதை சமாதானத்தின் நாளாக கொண்டாட வேண்டும், அதை பரிசுத்தமான நாளாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் தேவன் அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்திருக்கார். அதை நான் உங்களுக்கு விசேஷமாக சொல்கிறேன். அதே அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதுனால தொடர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே அந்த பரிசுத்தமும் அந்த ஆசீர்வாதமும் வந்து கொண்டே இருக்கும். நேரத்தோடே குடும்ப ஜெபம் செய்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 2:3 வாழ வேண்டும். ஏதேன் போல மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இல்லமாக நம்முடைய வீடோ நம்முடைய சபையோ நம்ம நிற்கிற இடமும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் கர்த்தர். அந்த ஏதேனில் பொன்னால் உள்ள நதி அங்கே ஓடிக்கொண்டு இருக்குமா, பொன் விளையும். சகலவித மரங்கள் அந்த ஏதேனில், சகலவிதமான கனிகள், அங்கே நதிகள் நிறைந்த இடம். அப்படி போல நம்ம வீடு மகிழ்ச்சியால் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அப்போது தேவன் அங்கே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே தானே ஆண்டவர் இருப்பாங்க. இருளுக்குள்ளே ஆண்டவர் வர முடியாதுல்ல. அதனால் நம்ம வீடு எப்பவுமே துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிறைந்தே இருக்க வேண்டும். வீணான வாக்குவாதங்கள் அங்கே இருக்கக்கூடாது. ஆபிரகாம் லோத்துக்கு பிரச்சனை வரும்போது ஆபிரகாம் அதான் சொல்கிறார், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அதனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், விரும்பினால் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்யணும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் அங்கே வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். மற்றவங்கள மாதிரியே நம்ம வாழ்ந்துடணும், மற்றவங்கள மாதிரியே நம்ம ஆடைகளை உடுத்துடணும், மற்றவங்கள மாதிரியே நம்ம எல்லாம் செய்திடணும்னு ஒரு நாள் நினைக்கவே கூடாது. என்ன என் தேவன் எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்காரோ அந்த இதில் நான் இருப்பேன், அந்த நிலையில தான் நான் இருப்பேன். என் தேவனுக்கு எது சுத்தமோ அங்கே தான் நான் இருப்பேன். எந்த ஒரு காரியம்னாலும் சரி, ஒரு கடைகளுக்கு போகிறதுனாலும் சரி, இல்லை நம்முடைய எல்லா செயல்பாடுகளுமே தேவன் நம்மை குறித்து என்ன வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் நின்றுக்கிடணும். இன்னும் ஒருத்தர் மாதிரி நம்ம எந்த காரணம் கொண்டு வாழணும்னு நினைக்கவே கூடாது. அது சரியே கிடையாது. தேவ ஆசீர்வாதம் நதி போல் உங்கள் வீட்டுக்கு வந்துடும், ஓடி வரும். அதான் ஃபாதர் ஐயா பாட்டு படிக்காங்க, ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இப்போ ஏதேன் தோட்ட உறவு இப்போ தொடர வேண்டும். அது மகிழ்ச்சியான ஒரு இடம் ஏதேன் தோட்டம். அதே போல் இப்பொழுது நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். எதில் நம்ம சொல்லக்கூடாது, அது என்ன அப்படின்னா, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அருமையானவர்களே, இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. 4வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி எலிசா ஒரு வீட்டுக்கு போகிறார். அது ஒரு தீர்க்கதரிசி வீடு. அந்த வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப கடன் ஆகிட்டாமா. கடன் ஆனதுனால அந்த காலத்தில் ஒருத்தருக்கு கடன் வந்துட்டுனா அதுக்காக என்ன செய்வாங்க, இந்த காலத்தில் சொத்தை ஜப்தி பண்ணுவாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைங்களை அடிமையாக கொண்டு போயிடுவாங்க. அந்த கடனுக்கு பதிலாக நீ எப்போ கடனை குடிக்கையோ அப்போ தான் அந்த பிள்ளையை நம்மகிட்ட கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் எலிசா அங்கே போகிறார். எலிசா தீர்க்கதரிசி ஐயா அங்கே போகிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி கடனாக இருக்கோம் அப்படின்ட்டு. உடனே அவர் அங்கே ஒரு புதுமை செய்கின்றார், ஒரு அற்புதம் செய்கின்றார். இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ அந்த காலத்தில் அவங்க ஒரு குடம் நிறைய எண்ணெய் வச்சுருந்தாங்களாமா. ஒரு குடம் எண்ணெய் அது எவ்வளோ, இப்போ நமக்கு ஒரு குடம் எண்ணெய் இருந்தால் எத்தனை லிட்டர் அது என்ன அவங்க வச்சுருந்தாங்களா. அப்போ அவர் எலிசா என்ன சொல்கிறாருன்னா, நீ பாத்திரத்தை வாங்கி, நிறைய பாத்திரத்தை வாங்கி இந்த எண்ணெயை ஊற்று அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க வீட்டில் உள்ள பாத்திரங்களில் எண்ணெயை ஊற்றுறாங்க. எண்ணெய் ஊற்றினோடனே எண்ணெய் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு குடம் எண்ணெய் தான். எண்ணெய் எந்த பாத்திரத்தை ஊற்றினாலும் அந்த பாத்திரம் நிறைஞ்சிருது. அப்போ அவங்க பக்கத்தில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வா அப்படிங்காங்க. உடனே பக்கத்தில் போய் என்ன செய்கிறாங்க, பாத்திரம் வாங்கிட்டு வராங்க. பாத்திரத்தை வாங்கிட்டு வர திருப்பியும் ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தாய் சொல்கிறாங்க, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவன் சொல்கிறான், இப்போ இன்னும் வேறு பாத்திரம் இல்லை. ஏன்னா அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளையோட கதவை பூட்டி பாத்திரங்களை கொடுக்க அவள் வார்த்துக்கிட்டே இருக்கா.
கடைசியில் அந்த தாய் கையில் இன்னும் அந்த ஒரு கூட எண்ணெய் இருக்குது. ஆனால் வீடு நிறைய பாத்திரத்தில் எல்லாமே எண்ணெய் நிறைஞ்சிச்சு. அப்போ அந்த தாய் சொல்கிறா, இன்னொரு பாத்திரம் கொடு அப்படின்னு. இல்லை அப்படின்னு, வேறு பாத்திரம் இனிமேல் இல்லைன்னா உடனே அந்த ஊற்றி கொண்டு இருக்கிற அந்த எண்ணெய் நின்று போயிடுச்சு. அப்போ இந்த இல்லைங்கிற அந்த வார்த்தை வந்த உடனே எண்ணெயே போய் நின்றுட்டார். அப்போ இல்லை என்று சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம இதில் பார்க்குறோம். அருமையானவர்களே, இல்லை என்று சொன்னவுடன் எண்ணெய் நின்று போயிட்டு என்ன ஒரு ஆச்சரியம். அப்போ இல்லை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாதுல்ல. ஆனால் நான் முன்னால் இப்படி கன்வென்ஷன் போயிருக்கேன். எங்கள் சர்ச்சில் ஓப்பன் மீட்டிங் வைப்பாங்க. அதில் இல்லைன்னு சொல்லக்கூடாதான். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கடையில் போய் நம்ம ஒரு பவர் சோப்புன்னு வச்சுக்கோங்க, பவர் சோப்பு கேட்குறோம். அப்போ அவர் பவர் சோப்பு அவர்கிட்ட இருக்காது. அதனால் அவர் இல்லைன்னு சொல்லாமல் இன்னொரு சோப்பு எடுத்து காட்டுவார். இந்த சோப்பு வேணுமா, இந்த குறிஞ்சின்னு ஒரு சோப்பு இருக்குது, இது வேணுமா அப்படின்னு கேட்பார். இல்லை அது வேண்டாம்னாலும் இன்னொரு சோப்பை தான் காட்டுவாரே ஒழிய நான் கேட்ட சோப்பு இல்லைன்னு அவர் வாயில் வரவே வராது. இப்போ கோதுமை மாவு வேணும் அப்படின்னா அது இல்லை அப்படின்னா அவர் சொல்லுவார் மைதா மாவு இருக்குது அப்படின்பார். கோதுமை மாவு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா அந்த கடைக்காரங்க அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் கேட்டிருக்கேன். அதனால் அருமையானவர்களே, இந்த பாத்திரம் இல்லை என்று தன் மகன் சொன்ன உடனே இந்த எண்ணெய் நின்று போயிடுச்சு. அப்போ அந்த இல்லைங்கிற வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே சாபத்தை விரும்பாதீங்க, சாபத்தை சொல்லாதீங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவருடைய கிருபையினால். அதனால் அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். புலம்பலை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீர் இப்படிலாம் எனக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்க. ஒரு சகோதரி கூட ஞானஸ்நானம் எடுக்கணும், எப்படியாவது நான் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு நான் போயிடுவேண்ணா, நான் கண்டிப்பாக போகணுமே அப்படின்னு ரொம்ப கவலையோடே சொல்லுவாங்க. ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறதுல ஒரு பயங்கரமான ஒரு ஆசை இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த சகோதரி தான் இந்த பிள்ளை. ஆனால் தேவன் ஒரு நாள் அவங்க ஆலயத்துக்கு ஒரு நாள் போயிருக்காங்க. போன அன்றைக்கு அங்கே சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி இன்றைக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும், யாரெல்லாம் விருப்பமோ அவங்களாம் வாங்க அப்படின்னு. உடனே இந்த அருமையான தங்கச்சியும் போய் அங்கேயே ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எத்தனையோ ஆண்டுகளாக வாஞ்சித்து அந்த ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் வாஞ்சித்து அந்த தங்கச்சி அதை அறிக்கை செய்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு தற்சமயம் ஆலயத்துக்கு போயிருக்கும்போது, இன்றைக்கே இங்கே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது, பெயர் கொடுங்கன்ன உடனே ஆசையாக கொடுத்து எனக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அந்த வாஞ்சிய தேவன் நிறைவேற்றுவார். நீங்கள் அப்படி எதை குறித்து இன்றைக்கி வாஞ்சியாக இருக்கீங்க, அது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். நான் நல்ல பரிசுத்தமாக இருக்கணும், நான் எனக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், நான் அந்நிய பாஷை வரங்களால் நிரம்பணும், தீர்க்க தரிசன வரம் எனக்கு வேணும் அப்படிலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களா? நான் கடனே எனக்கு இருக்கக்கூடாது, நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நானும் 4 பேருக்கு நல்லதை செய்யணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிங்களா? அதை நீங்கள் சொல்லுங்கள், தேவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். நம்முடைய வாய் எப்போவுமே பரிசுத்தத்தை நோக்கியே போய்கொண்டு இருக்க வேண்டும். பாயிண்ட் டு பாயிண்ட் தான். இப்போ காரு போகுது, நடுவில் டோல்கேட்டு வரும். டோல்கேட்டு வரும்போது என்ன கம்பு அதில் விழுந்துடும். கம்பு விழுந்த உடனே கார் நின்றும். ஆனால் உடனே கம்பு எடுத்துருவாங்க, ஏன்னா அதில் ஒட்டியிருக்கும், இது ஏற்கனவே பணம் செலுத்தப்பட்டாயிற்று, அதனால் இப்போ பணம் கொடுக்க வேண்டாம், ஏற்கனவே கிரயம் செலுத்தியாச்சு, கார் போகலாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் தான். நடுவில் கம்பு விழுந்தாலும் நமக்காக இயேசு விலைக்கிரயம் செலுத்தி விட்டார். அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக விலைக்கிரயம் செலுத்தினதுனால நமக்கு டோல்கேட் பிரேக்கு கிடையாது. அருமையானவர்களே, அவர் கிரயம் செலுத்தி விட்டார். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், பரிசுத்தத்தை நோக்கி, பரலோக ராஜ்யத்தை நோக்கி, ஆசீர்வாதத்தை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயுமே நமக்கு டோல்கேட்டு கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னா ஆசீர்வாதம் தான். என்னுடைய அட்ரஸ் சுகம்தான். என்னுடைய அட்ரஸ் பலன் தான். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இதான் என்னோட அட்ரஸ் என்று சொல்ல வேண்டும். நான் சாபத்தை விரும்பவே மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். ரொம்ப மோசமான ஒரு குடிசை வாழ்க்கையெல்லாம் நான் விரும்பவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ப்ரேயர் ஹால் வேணும்ல. இந்த குடிசையில் உட்காந்து எப்படி நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க? இப்போ நமக்கு ஒரு ப்ரேயர் ஹால் வேணும்ல, அப்போ நமக்கு ஒரு நல்ல வீடு வேணும். அதனால தான் கர்த்தருடைய நாமத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்.
கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவன் என்னை நம்ம இப்படி சொல்லணும். எனக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக தான் சிலுவையிலே எல்லா பாவங்களையும் என்னுடைய சாபங்களையும் அவர் சிலுவையிலே தீர்த்து விட்டார், வெற்றி சிறந்தார். தலைமுறை சாபம் எல்லா சாபங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இயேசு நமக்காக. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரீர பிரகாரமான வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்ல வேண்டும். தேவன் என்னை தாங்கியிருக்கிறார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று அறிக்கை செய்ய வேண்டும். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆசையோடு இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். என் தேவன் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் நான் படுத்திருந்தேன், எனக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. அப்போ உடனே படுத்திருக்கும் போது காலையிலேயே பாருங்கள் ஒரு பேனர் மாதிரி என் முன்னால் வந்து இருந்துச்சு. அதில் என்ன வார்த்தை அப்படின்னா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் இறந்தது உண்மைதான், ஆனால் நான் உயிர் தெழுந்துட்டேன் தெரியுமா? நான் உயிர் தெழுந்ததுனால நான் உனக்காக வழக்காடுவேன். நான் உன்னை அந்த சாத்தான்கையில் கொடுக்க மாட்டேன். அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை நான் எடுத்துருவேன். அது எதுவாக இருக்கட்டும், எந்த போராட்டங்களாக இருக்கட்டும், எத்தனை விதமான எதிர்கூட்டங்களாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், ஆனாலும் என் தேவன் என்னை நடத்துவார் என்று அறிக்கை வேண்டும். அருமையானவர்களே, நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் பவுலையா சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். சூப்பராக இருக்குல்ல? எப்படி அருமையாக இருக்குது தெரியுமா? எனக்குள்ளே ஆவியில் அனல் கொள்ளுது இதை சொல்லும்போது. நான் என்னை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் ஒப்பு கொடுத்ததை, என் ஆத்மாவை நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் கரந்தூக்கி அவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். அவர் என் கையை பிடித்து கொண்டார். அவர் அந்நாள் வரை என்றைக்கு அவருடைய வருகை மட்டும் என்னை காத்துக்கொள்ள அவருக்கு சக்தி இருக்குது, வல்லமை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேலே பாசமாக இருங்க. இயேசுவா மேலே பாசமாக இருங்க. ஆண்டவர் பாசமாக இருக்கார். அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக தந்தார். யாராவது பெத்த பிள்ளையை கொடுப்பாங்களா? சொல்லுவாங்கள்ல, சாக பிள்ளையை கொடுத்தாலும் வழக்கு பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. இயேசுவாவை நமக்காக கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் நைய புடைத்தார்கள், நைய புடைத்தார்கள், எலும்பு எலும்பாக, அண்ணுவாக. என் பிள்ளைங்க இந்த உலகத்தில் இந்த மண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் இருக்கணுங்கிற அந்த ஒரே எண்ணத்தோடு தான் இயேசு அவ்வளவு பாடுகளையும் சந்தித்தார், சகித்தார், தாழ்த்தினார். நமக்கு இன்றைக்கி அந்த தாழ்மை வரமாட்டேங்குதே. தாழ்மைனா என்னன்னு கேட்குறாங்க. தாழ்மை என்றால் என்ன விலை அப்படிதான் கேட்குறாங்க. தாழ்மைனா என்னன்னு தெரியல. ஒரு கணத்தை அறைந்தாலும் மறுகணத்தை திருப்பி காட்டு தான் தாழ்மை. சகித்து கொள்வது தான் தாழ்மை. அன்பு தான். எசப்பா சொல்கிறது ஒன்றே ஒன்று, அன்பு தான். ஒன்றே நம்ம ஆண்டவரை தான் தேவன். ரெண்டாவது, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாய். அவ்வளோதான். இந்த இவ்வளோ பெரியதான வேதத்தினுடைய முழு சாராம்சமே இந்த ஒன்று தான். நீ ஆண்டவரை மட்டும் வணங்கு, நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இதை தன்னை தாழ்த்துகிறது வந்துடுமே. இதில் உயர்வு தானே வந்துடுமே. சட்டம் ஏதோ அது செய்துடும். சட்டம் என்ன சொல்லுது? தன்னை தாழ்த்துறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இப்போ தாழ்த்தும் போது உயர்வு தானே வந்துடுமே. யார் காலையும் போய் விழ வேண்டியது இல்லையா? எந்த மனுஷன் காலையும் போய் நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து மனிதருக்கு முன்பாகவும் நம்மளை ஒரு தாழ்மை உள்ளவர்களாக காண்பிக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக காத்துக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். யார் நிந்திச்சாலும் யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி தான் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த காலங்களில் உள்ள அநேக பரிசுத்தவான்களை நாங்கள் அப்படித்தான் பார்த்துருக்கின்றோம். அண்ணன்னா அண்ணன் தான், தம்பின்னா தம்பி தான். அதுக்கு மிஞ்சின வார்த்தைலாம் அவங்க பேசலை. அதனால் அந்த நாளிலே நாங்கள் அவங்க அந்த காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய செய்தியை நாங்கள் கேட்கும்போது அதில் நாங்கள் கண்டு கொண்டோம். இப்பொழுது உள்ளவர்கள் அப்படி இருக்க வேண்டும். அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். என்னிலே அன்பு சுடர் வழியாக வீச வேண்டும். இதை கேட்கின்ற நீங்கள் அன்பே உருவாக காணப்பட வேண்டும். கிறிஸ்டியானிட்டினாலே அன்பு தான்.
எத்தனை பேர் பேசுகிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் யூடியூப்லலாம் பேசுகிறாங்கல்ல, அவங்களாம் சொல்கிறத நான் இயேசுவானவர் என்றாலே அன்பு தான் சொல்கிறாங்க. அது ஏன் நம்மகிட்ட மட்டும் இல்லை? நம்மகிட்ட அந்த அன்பு இருக்கணும்ல, இருந்தால் அந்த ஆசீர்வாதம் தானே வந்துடும். அதனால் சாபத்தை விரும்பாதீர்கள், ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். அது உங்களை தேடியே வரும், தேடி வரும், கண்டிப்பாக தேடி வரும். இன்று முதல் சாபத்தை வெளியே விரட்டிடுங்க. சாபங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னை தேவன் ஆசீர்வதிப்பார், என் தேவன் இருக்காரு அறிக்கை செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றிப்பா. நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகின்றோம், சாபத்தை வெறுக்கின்றோம். சாபமே நீ வெளியே போ, நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரமே, நோயே, பேயே, இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ. எந்த சாபத்துக்கும், நோய்க்கும், பேய்க்கும், தரித்திரங்களுக்கும், கடன் கஷ்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், குழப்பங்களுக்கும் இடமில்லை. இயேசுவின் நாமத்தில் கெட் அவுட். ஆசீர்வாதத்தை நான் விரும்புகின்றேன், சுகத்தை விரும்புகின்றேன். தேவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். தாழ்மையை, அன்பை நான் விரும்புகின்றேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் விரும்புகின்றேன். ஆண்டவரே, நாங்கள் விரும்புகின்றோம், சாபத்தை வெறுக்கின்றோம், ஆசீர்வாதத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நன்றிப்பா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.